இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் நாங்க வச்சிருக்கோம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா பெண்கள் நாங்கெல்லாம் வந்து பிரதர் அப்படின்னு வந்து கண்டிப்பா கூப்பிட போறது கிடையாது. பட் உங்களை வாய் நிறைய பிரதர் பிரதர்னு கூப்பிடக்கூடிய உங்களுடைய சிஸ்டரை வந்து இப்ப கூப்பிட போறோம். உங்களுக்கான சர்ப்ரைஸ். லெட்ஸ் வெல்கம் விஜயலட்சுமி மேம். எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல, ரவி சாருக்கு உண்மையாலுமே ஒரு சிப்லிங் சிஸ்டர் இருக்காங்க. சோ இப்போ இந்த இசை வெளியீட்டு விழால we are so happy. அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு நாங்க கூட்டிட்டே வந்திருக்கோம். So here we have ரோஜா அக்கா வந்திருக்காங்க. இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு. இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள்? நாங்க மறைச்சு வைக்கல, பாதுகாத்து வச்சிருந்தோம். இவங்க ஜெயம் ரவி அவர்களுடைய அக்காவா? இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய எல்லாரும் பயங்கர சர்ப்ரைஸா ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்டு தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பொம்மைக்கு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காப்பி டம்ளரில் வந்துட்டு நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் ரெண்டு பேரும். ஸோ தலைகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அது எப்போவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே. எஸ், ஜெயம் ரவி அவர்களுக்கு அக்கா இருக்காங்க. அவங்க தான் ரோஜா அவர்கள். ஜெயம் ரவி அவர்களுடைய நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய பிரதர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. அந்த ஆடியோ லான்ச்ல திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்து ஆடியன்ஸ் எல்லாருமே ஷாக் பண்ணிருக்காங்க ஜெயம் ரவி அவர்களுடைய அக்கா அவர்கள். ஜெயம் ரவி அவர்களுக்கு அண்ணா மோகன் ராஜா இருக்காரு தெரியும், பட் அக்கா ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. அப்படிதான் தெரியாத ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிருக்காங்க. ஏங்க அக்காவை மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆங்கர் கேட்க, நாங்க மறைச்சல வைக்கலங்க, பாதுகாப்பா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அக்கா அப்படின்றவங்க தன்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரியும் அம்மா சாப்பிட்டு வச்சிருந்த அந்த கப்ல நாங்க தான் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுப்போம் புடிச்சுப்போம். ஆனா ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆஸ் யூஷுவல் எல்லா அக்கா தம்பி மாதிரி தான் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தன்னுடைய அக்கா பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை மேடையில பேசியிருந்திருக்காரு. ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய அக்கா பத்தி பேசக்கூடிய இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரவி, உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது. நீ எப்பவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவ, அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்துல வந்து உன்னை பழைய ரவியா பார்க்குறோம். ஒரு சம்திங்லயோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த ரவியா இருக்க. யூ லுக் சோ யங். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆஃப்டர் எ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அவ்வளவுதானா? என்னது? ஆமா, ஒரு ரொம்ப வீட்டுல பயங்கரமா பேசுவாங்கப்பா அவங்க, சும்மா அப்படியே பவ்யமா. சார் நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அப்புறம் நிறைய விஷயங்கள் இல்ல ஆனா கேட்கணும், வேணும். மேம், ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சாரை பத்தி நான் என்ன சொல்லுவீங்க? ரவிக்கு அக்காவா இருக்கிறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். இதில் ஸ்பெஷலாக சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாவே கொடுத்து வச்ச. இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரண சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் தான். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்ற விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்னும் பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே. ஓகே, அதனால அக்கா விட ஆக்சுவலா அவன் தங்கச்சி தான். நான் ஒன்னும் சொல்ல போனா பிரதர்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம்.